அவங்க தான் எனக்கு ஹீரோ, நாடகத்துக்கு ஹீரோ. அவ்வளவுதானே. எங்க அப்பா நான் எப்படியாவது ஏமாத்தி நான் இப்ப 2000 ரூபாய் கொண்டு தரேன். என்ன சொல்றேன்? அப்ப நீ தான் ஹீரோ. ஹீரோவை ஏலம் பண்றாங்க. இனிமே நான் ஒரு நாடகத்தை அடிக்க தயாரா இல்ல. சாயந்தரம் நான் வருவேன். வர்ற போது நான் கொடுத்த 50 ரூபாய் பணத்தை திருப்பி தரல, பிரேக் மிதிக்கிற மாதிரி மிதிச்சு கீரை போடுற மாதிரி தலை எடுத்துருவேன். ஜாக்கிரதை. இதோட தெரியா இந்த பாருங்க, இனிமே நீ என்ன கேட்டுதான் யாருக்கு ஹீரோ வேஷம் கொடுக்கணும். பாப்பா, நீ பெரிய சினிமா ஸ்டார் ஆயிடுவே. நீ எப்படி? ஆமா, உன்னை கேட்காம யாருக்குமே ஹீரோ வேஷம் கொடுக்க கூடாதுன்றிய. அது போறாதா? பாப்பா, நம்ம ஒத்திகை பார்க்கலாமா? கண்ணே கண்ணா. கண்ணே கண்ணா, எந்த நேரத்துல ஒத்திகை ஆரம்பிச்சியோ கீதாவை கல்யாணம் ஆகி போச்சு. இன்னும் ஏண்டா? அதுக்கு என்ன பண்றது? அந்த பையன் ராஜா எப்படி தெரியுமா கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அதான்டா எனக்கு புரியல. வேலைக்கு ஒரு சாரி, நாளைக்கு ஒரு ரிஸ்ட் வாட்ச், சும்மா அப்படியே பிரசன்டா வாங்கி குவிச்சான். சினிமா டிராமா எதுவுமே அழைச்சிட்டு போகாத இடமே பாக்கி இல்ல. பணத்தை வாரி கொட்டினா அப்படியே. இனிமே அதை பத்தி பேசி என்னடா பிரயோஜனம்? ஏன் கீதா தான் பாதி சொத்தை ராணி பேர்ல எழுதி வச்சுட்டாட. ராணியை கல்யாணம் பண்ணிக்கிறது 2000. அங்க என்னடா? ஒத்திகை. பணத்தை எடுத்து விடுங்கப்பா. நாளைக்கு 1000 ரூபாய் தரேன்டா. 2000. சரி, 2000 ரூபாய் தரேன். இந்த ராணி விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து எப்படியாவது மனசை மாத்தி நீ ராணியை கல்யாணம் பண்ணிடணும். ஆமா, ராணி கிட்ட எப்படி மூவ் பண்ணுவ சொல்லட்டுமா? கண்ணே அண்ணா கட்டி கழுத கழுத எங்கிட்ட கேட்டா இப்படிதான். எப்பா கண்ணாடி, நாடகத்துல நீங்க எப்படி ஆரம்பிப்பீங்க? மணி அடிச்சு ஆரம்பிப்பாங்க. சும்மா வேண்டா கழுத. தம்பி, நாடகத்துல இந்த லவ் சீனை எப்படி ஆரம்பிப்பீங்க? அதாவது நாடகத்துல கதாநாயகிக்கு முதல்ல லவ் லெட்டர் எழுதி அனுப்புவான். நீங்களே எழுதுங்க. எப்படியோ ராணியை நீ கல்யாணம் பண்ணணும், அதுதான்ப்பா என் ஆசை. இப்பவே நீங்க லவ் லெட்டர் எழுதுங்க. கையாப்படுறா, நீயே படிச்சிட. அன்பே, நீ படிக்க, நானே படிக்கிறேன். டிஸ்டர்ப் பண்ண வரல, டிஸ்ட்ரிபியூட் பண்ண வந்திருக்கோம். அதாவது எங்களுக்கு டெலிவரி, இவனுக்கு தான் டெலிவரி. ஆமா, எனக்கு தான் டெலிவரி. உனக்கு தான் டெலிவரி. இப்ப யாருக்கு டெலிவரியா இருந்தா என்ன? இந்த லெட்டர் சின்ன லெட்டர், இதை படிச்சு நான் கேட்டுறேன். அன்பே, உன்னுடைய வங்காள கணவன். வருங்கால கணவன் ரூம் மிஸ் ஆயிடுது, சாப்பிட்டுட்டான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். உன் உருவம் சாதா. அது என்ன தாது? சதா 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 தா, அந்த தாதான் சதா. உன் உருவம் சதா என் கனவில் தோன்றி என்னை வட்டி வட்டி ஒதுக்குது. வட்டி வதிக்குதா? நோ நோ, வாட்டி வாட்டி வதைக்குது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். உன் சிநேகிதி கீதாவுக்கு மறுமணம். மறுமணமா? திருமணம். அதே மனம்தான். உன் சிநேகிதி கீதாவுக்கு திருமணம். அதற்காக நீ காலங்காத்தாலே கலங்காதே. அதே தேதான், கலங்காதே. நீ கலங்காதே, உனக்காக நான் காத்து வரும் ஃபேன். நோ நோ நோ, காத்திருப்பேன். அதே பையன் தான். இது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? வாங்க வெளியில. என்னடி அறிவு கிட்டவனே, லெட்டர் எது தெரியுமா உனக்கு? எனக்கடா டேய், கோச்சுக்காத. இன்னும் 4 வரிதான், அதையும் படிச்சுட்டு போயிடுறேன். இல்லாட்டி அப்பா திட்டுவாரு. உங்ககிட்ட சொத்து இருக்க. நீ என் மீது அன்பு வைக்காவிட்டால் நான் என் வயிறையே விட்டு விடுவேன், உயிரையே விட்டு விடுவேன். அதாவது இன்றே நான் பிறந்து விடுவேன், இது இறந்து விடுவேன். முதல்ல அதை செய்யுங்க. ரைட். இது இன்னும் ஒரே ஒரு வரிதான் இருக்கு, அதையும் படிச்சிடுறேன். கடைசி வரி இருக்கிறதுக்குள்ளே அதான் நல்ல வரி. இதையும் படிச்சிடுறேன், தயவு பண்ணி கேட்டுறேன். கடைசியாக சொல்லுகிறேன், நீ என்னை காதலிக்காவிட்டால் என் ஆஸ்துமா சாந்தி அடையாது. ஆத்மாவா? இல்ல இந்த டிவி அது இல்ல, இங்க இருக்குமா இது ஆத்மா சாந்தி அடையாது. இப்படிக்கு வேணும் குழந்தை. நானும் பாக்குறேன், வந்ததுல இருந்து குழந்தை பிறந்துருவேன், டெலிவரி, இதையே தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வரும்போதே இவங்கிட்ட சொன்னேன், பிரசவ ஆஸ்பத்திரி வழியா போக வேண்டாண்டான்னு. கேட்டானா? ஆமா, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் பக்கமா கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப போங்க. அந்த பக்கமாவே போவோம். இல்ல, இன்னும் கெட் அவுட் கூட சொல்லல. எப்படி போறது? ஓஹோ, இது முன்னையே சொல்லியிருந்தா அப்பவே சொல்லிருப்பேனே. யூ கெட் அவுட்.